5 நாள் தேர்தலை வச்சுட்டு இவங்கெல்லாம் என்ன பண்ண முடியும்னு நினச்சாங்க. தேர்தல் பிரச்சாரம் நெக்ஸ்ட்டு தான், தமிழ்நாட்டு உரிமைகள் தான் எங்களுக்கு முக்கியம் என்று நம்ம களத்தில் இறங்கி சாதிச்சிட்டோம். கருப்பு கொடி ஏற்றினா டீலிமிட்டேஷன் நின்றுடுமா, கருப்பு சட்டை போட்டால் நின்றுடுமா என கேட்டு சிரித்த பழனிசாமி உங்களை பார்த்து இன்னைக்கு இந்தியாவே உங்களை பார்த்து சிரிக்குது. இப்போ ஏற்கனவே இப்படித்தான் 3 வேளாண் சட்டத்துக்கு பாஜகவோட முட்டி மோதி சப்போர்ட் பண்ணார் பழனிசாமி. ஆனால் அவங்களே அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. தொகுதி மறுவரைக்கும் முந்திரி கொட்டை மாதிரி பேச பழனிசாமி முட்டி கொடுத்தார். கடைசியில் என்னாச்சு, பழனிசாமி அவர்களே இனிமேல் பாஜகவுக்கு விட்டு கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக கொடுங்க, இல்லைன்னா இப்படித்தான் ஆகும். பாஜகவை நம்பினா உங்களுக்கு இந்த கதி தான். இந்திய அளவில் திமுக ஹீரோ ஆகிடுச்சு. இப்போ ஆட்டோ ஓட்டுற மாணிக்க மாதிரி நாம் அமைதியாக தேர்தல் பார்த்துட்டு இருந்தோம். சொல்ல சொல்ல கேட்காம தேர்தல் நேரத்தில் அவசர அவசரமாக கருப்பு சட்டம் கொண்டு பார்த்தாங்க. தேவையில்லாமல் நம்ம சீண்டி பார்த்து நமக்குள்ள இருந்த பாஷாவை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது 50-60 இருந்த திமுகவை திரும்ப வர வச்சுட்டாங்க. இனி எங்களை யாராலும் தடுக்க முடியாது. சற்று முன்னர் கோவையில் பேசின பிரதமர் மோடி அவர்கள் மகளிர் இடஒதுக்கீட்ட திமுக நேற்று தடுத்துருச்சு என்று பேசியிருக்கிறார். அவரே அதுக்கு முன்ன மகளிர் இடஒதுக்கீட்டு சட்டத்தை 2023ஆம் ஆண்டு நிறைவேற்றிட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்னா நேற்று அவங்க நிறைவேற்ற நினைச்ச சட்டத்துக்கும் மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தம் இல்லையே. ஏன்னா அவர் வாயாலே ஒத்துக்கிட்டார். இப்போ இதுக்கு மேலே நம்ம எந்த விளக்கத்தையும் கொடுக்க தேவையில்லாத அளவுக்கு அவருடைய பேச்சு அமைஞ்சிருக்கு. நன்றாக பிரச்சாரம் பண்ணுற பிரதமருக்கு என்னுடைய நன்றிகள். நமக்காக பிரச்சாரம் பண்ணுற பிரதமருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். அது மட்டும் இல்லை, டபுள் இன்ஜின் அரசு இருந்தால் தான் தமிழ்நாட்டில் வேலையெல்லாம் வேகமாக நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். நாம் கேட்கிறது, பழனிசாமி அப்படி கூட்டணி இருந்தப்போ என்ன வேலை வேகமாக நடந்துச்சு? டபுள் இன்ஜின் எவ்வளோ வேகமாக வேலை செய்யும் என்பதற்கு மதுரை எய்ம்ஸை விட வேறு எடுத்துக்காட்டு வேணுமா? பார்த்துட்டே இருங்க, நல்லா பார்த்துட்டே இருங்க. அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் எங்கள் சாதனைகளை நாங்களே முறியடிக்கக்கூடிய வகையில் ஆட்சியை நாங்கள் வழங்குவோம். நாடு நலம் பெற நல்லாட்சி தொடர்ந்து ஆதரிப்பு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை வெல்வோம், ஒன்றாக வெல்வோம்.